வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, பேங்க்கில் மல்டிபிள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஒரே பேங்க்கில் வச்சுக்கிட்டு, ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ஒரு சேஃப்டி ப்ளஸ் இந்த இன்க்ரீஸ் யுவர் டெபாசிட் இன்சூரன்ஸ் கவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்ருக்காங்க. அதில் என்னென்னலாம் நம்ம பண்ணக்கூடாது என்பதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது டிஐசிஜிசி அப்படிங்கிற ரூல் படி 5 லட்சம் ரூபா வரலையும் சேஃப்டி லிமிட் அப்ளைஸ் ஆல் கவர்மெண்ட் பேங்க்ஸ். டெபாசிட்டர் பர் பேங்க், நாட் பர் எஃப்டி. ஓகேயா? ஸோ நிறைய டெபாசிட்டர்ஸ் என்னன்னாக்க அவங்க பணத்தை செவரல் எஃப்டியாக இந்த சேம் பேங்க்கில் சேம் பிரான்ச்சில் ப்ளஸ் அதர் பிரான்ச்லேயும் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அது ஒரு சென்சிபிள் வே ஆஃப் ஆக்டிவிட்டி, தெரியாது, இன்கம் டேக்ஸுக்கும் நம்ம பெருசாக மாட்டாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு 3 or 4 ஸ்மாலர் எப்படி அது ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம், அதனால் டெபாசிட் இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நிறையா பேர் அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மிஸ்லீட் பண்ணிவிட்டு அவங்க தவறுதலாக பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது புரிய வைக்கணும். ஏன்னா 2 நாளாக ஒரு 2-3 இன்வெஸ்டர்ஸ்னுடைய கேள்விகளுக்கு தான் நான் இந்த பதிலையும் இப்போ தான் இது எல்லோருக்கும் தெரியணும்னு பதிவிடுறேன். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்க இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறுகிய இதில் இருந்ததை ஒரு 2 வருடம் முன்னாடி நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாங்கனாக்க, டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலியமாக இந்த இன்சூரன்ஸ் கவரை 5 லட்சம் ரூபா பர் டெபாசிட்டர் பர் பேங்க் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் இந்த டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா போத் பிரின்சிபலும் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து தான் வரும். நான் 5 லட்ச ரூபா டெபாசிட் போட்டிருக்கேன், எனக்கு 3 லட்ச ரூபா வட்டி வருது அப்படின்னா வராது. டோட்டலாக 5 lakhs வரலையும் உள்ளதுக்கு. ஸோ த க்ரூஷியல் பாயிண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஈச் அண்ட் எவ்ரி எஃப்டிக்கு தனியாக கவர் கிடையாது. ஸோ அதனால் ஈச் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆர் ஈச் பிரான்ச் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கக்கூடாது. ஆல் எலிஜிபிள் டெபாசிட்ஸ் ஒரு பர்சன் அந்த சேம் பேங்க் வேறு வேறு பிரான்ச்சில் இருந்தாலும் மொத்தமாக 5 லட்சம் ரூபா தான். ஓகேயா? த சேம் ரைட் அண்ட் கெப்பாசிட்டி. ஸோ இதை தான் அந்த இன்சூரன்ஸ் பர்பஸுக்கு அவங்க எடுத்துப்பாங்க. அதேமாரி ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட 2 லட்சம் ரூபா ஈச் ஒரு 3 டெபாசிட்ஸ் ஒரே பிரான்ச்சில் வச்சுட்டுருக்கேன், டைவர்ஸ் பே பண்ணி வச்சுட்டுருக்கேன், ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், இது சரியா அப்படின்னு கேட்டார். ஸோ அது அப்படி பண்ணும் பொழுது டோட்டல் எக்ஸ்போஷர் இருக்கு இல்லையா அந்த பேங்குக்கு, அந்த பிரான்ச்சில் அவருக்கு 6 லட்சம் ரூபா வருது. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் கவர் எவ்வளோ கிடைக்கும்? ஒன்லி அப் டு 5 lakhs. ஸோ அதனால் சேம் ரூல் அப்ளைஸ். நீங்கள் டெபாசிட்ஸை ஒரு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸில் சேம் பேங்கில் வச்சுருந்தாலும் 5 லட்சம் ரூபா தான். ஸோ அதை புரிஞ்சுங்க. ஸோ த பிரான்ச் மே பி டிஃப்ரெண்ட்டு, பேங்க் ஒன்று தான் இல்லையா? ஸோ அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, சிட்டியில் வச்சுட்டு இருப்பாங்க, அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் வில்லேஜாக இருக்கும், இல்லை Tier 2 சிட்டியாக இருக்கும், அதே பேங்க்கில் அங்கே வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு கேட்டால் கன்வீனியன்ஸ்பாங்க, அது வராது, அந்த இன்சூரன்ஸில் வராது. ஸோ மல்டிபிள் எஃப்டி இந்த சேம் பேங்க் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ பிளானிங்காக நீங்கள் வச்சுருந்தாலும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு அதுலேயும் இருக்குது. ரெண்டாவது சேஃப்டி இன்சூரன்ஸ் டெபாசிட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்பொழுது அது சரியான வழி இல்லை. ஸோ அதனால் இம்ப்ரூவ் உங்களுடைய சேஃப்டி பியாண்ட் 5 lakhs இன்சூர்ட் லிமிட் போகாமல் அதுக்குள்ளே வச்சுப்பது நல்லது. ஸோ இதனால் அந்த மோர் எஃபெக்டிவ் அப்ரோச் என்னென்னா, ஒரு டெபாசிட்ஸை மல்டிபிள் இன்சூர்டு பேங்க்ஸில் தனித்தனியாக 5-5 லட்சத்துக்கு போட்டு வைப்பது நல்லது. அது உங்களுக்கு செப்பரேட்டாக ஈச் பேங்கில் வச்சுக்கலாம். ஸோ அப்போ வைக்கும்போது அந்த டிஐசிஜிசி அந்த இன்சூர்டு பேங்க் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த எலிஜிபிலிட்டி வரும். நாட் ஆன் த அக்கௌண்ட் ஸ்பெசிஃபிக் கிடையாது. ஸோ அதனால் பேங்க் ஸ்பெசிஃபிக் தான். ஸோ அதனால் பர்சனல் ஃபைனான்ஸ் ரீடர்ஸ் என்னென்னா, இது சிம்பிளுங்க. உங்களுக்கு டோன்ட் கன்ஃபியூஸ். ஒரு ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷனாக அதை எடுத்துக்காம ஒரு இன்ஸ்டிடியூஷன் டைவர்சிஃபிகேஷனாக எடுத்துங்க. 5 FDs ஆஃப் 1 lakh ஈச் இன் 1 பேங்க் அது ஒரு 25 lakh ஆஃப் ப்ரொடெக்ஷனை கொடுக்காது. ஸோ ஸ்டில் நீங்கள் அப்படி பண்ணணுன்னா 5 லட்சமாக வேறு வேறு பேங்க்கில் போடுங்க. ஸோ அதுதான் டிஐஜிசி ரூல் அதை தான் சொல்லுது. அதனால்
ரெடியூஸ் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். அதை குறைச்சுங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம எவ்வளோ பணத்தை வந்து ஒரு பேங்க்ல பார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் வந்து ஹவு மெனி டெபாசிட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணினுங்கிறது முக்கியமே கிடையாது. ஸோ அதனால் பேங்க் அது அவங்கள பொறுத்தவரையிலையும் ஒரு போர்ட்ஃபோலியோ அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணுறதுக்காக அவங்க நிறையா சொல்லலாம். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸ் சேஃப்டி கவர் உங்களுக்கு அதனால் கிடைக்காது. அதனால் டைவர்ஸ்ஃபை பண்ணி அக்ராஸ் வேரியஸ் பேங்கில் நீங்கள் போட்டு வச்சுக்கும் பொழுது அந்த எஃப்டிஸ்க்கு வந்து உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டு கிடைக்கக்கூடும். அதனால் பர்சனல் ஃபைனான்ஸை பொறுத்தவரையிலையும் ஸோ சின்ன ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.